நிரந்தரமானது இல்லை, நிரந்தரமானது இல்லை. அது டெம்பரவரி, அது கொஞ்ச காலம், அது கொஞ்ச நாள். வாழ்க்கையை யாருமே ரொம்ப நாள் டிசைன் பண்ணி கொண்டு போக முடியாது. யாராவது இந்த ப்ரேயரில் ஏதாவது லவ் அஃபேரில் இருக்கீங்களா? இல்லை ஒரு பர்சன்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்களா? இல்லை மொபைலில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஏதாவது ஒன்று உங்கள் மனசு முழுக்க முழுக்க போகணும், பார்க்கணும், செய்யணும், அப்படி ஏதாவது ஒன்று தோணிட்டே இருக்குதா? மகளே, இன்னைக்கு தயவு செய்து ஒப்புக்கொடு, மகனே ஒப்புக்கொடு. வேண்டாம் வேண்டாம். இங்கேருந்து போனதுக்கப்புறம் நான் நாளைக்கு ஒன்று விசிட் பண்ண போகிறதில்லை. இந்த ப்ரேயரை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் திரும்ப சர்ச்சுக்கு வர்றவங்க கொஞ்சம் பேர் இருக்கலாம், ஒருவேளை வெளியில் போகிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். உன்னை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. நீ எனக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பட் உனக்கு ரொம்ப அன்பாக சொல்கிறேன், உனக்கு கொடுக்குற ஆறுதல் சரியான ஆறுதல் இல்லை. இந்த ஆறுதல் உனக்கு ரொம்ப டேஞ்சர். இந்த ஆறுதல் ஆரம்பத்தில், அதான் வேதம் சொல்லுது, ஆரம்பத்தில் இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அதை அடைகிறவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குமாமா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமாமா. ஆனா போக 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 இது என்ன பண்ணும் தெரியுமா? பாம்பு மாதிரி. இது பாம்பு மாதிரி. நீங்க யூடியூப்ல கூட நிறைய பார்த்துருப்பீங்க. தன்னுடைய வீட்டில் வளர்த்தின செல்ல பிராணி, தன்னுடைய வீட்டில் வளர்த்தின செல்ல பிராணி, அந்த எஜமானனே அது 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 வைலண்ட் பண்ற மிருகம் தான். அதை வீட்டுக்குள்ள வளர்த்தக்கூடாது. ஆனா கூட ரூல்ஸை மீறி நிறைய பேர் வளர்த்துவாங்க. பாம்பை வளர்த்தினவங்க, சிங்கத்தை வளர்த்தினவங்க, இந்த வைலண்ட் அனிமல்ஸ் எல்லாம் தான் வளர்த்தினவங்க நிறைய பேர். கடைசியில் அதனுடைய வேலையை என்ன பண்ணத்தான் ஆசையும் கண்டிப்பாக காட்டும். நான் உங்களுக்கு பர்சனலாக இப்போ நீங்கள் அழுதுங்க ஒப்பு கொடுக்கன்னு சொல்ல, ஆனால் இந்த ப்ரேயர் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ், ஸோ ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகள் கூட நீ ஒரு 10 மினிட்ஸ் உனக்கு டைம் தரேன். 10 மினிட்ஸ் டைம்.